ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு கொள்ளு சூப் பண்ண போகிறோம். இதில் ஃபைபர் அதிகம், கலோரிஸும் கம்மி. இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கோல்டு காஃபி இருந்தால் 2 நாளில் க்யூர் ஆகிடும். எப்படி டேஸ்டாக பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 15 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கின உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொள்ளு 1 ஹவர் முன்னாடியே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. கொள்ளு ஊற வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்போட குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஆறின உடனே இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டோம். இதில் சுடு தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க, அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கோல்டு காஃபி இருக்கும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோதாங்க, சூப் ரெடி. இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூண்டும் ஆனியனும் மேலே டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணிக்கலாம். சூடாக ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு தோணும்போது இதை வச்சு குடிங்க. சிக்கன் சூப்போட இது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.